ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விலாக். இன்றைக்கி நம்ம சொரக்காவை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா சொரக்காய் துவையல். இந்த துவையல் சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி சொரக்காய் சாம்பார் வச்சேன். அதோடைய தோல் தூக்கி போட எனக்கு மனசு வரல. ஸோ இதை வச்சு நம்ம தோசைக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், சாப்பாடுக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி இது நான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறது வீடியோக்குள்ளே போகலாம். சொரக்காய் துவையல் செய்கிறதுக்கு சொரக்காய் தூள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி நான் தூள் கட் பண்ணி வச்சுருக்கேன். பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். கலர் ஓரளவுக்கு லைட்டாக சேஞ்ச் ஆனால் போதும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு தோல் சீவிட்டு இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். காரத்துக்கு ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தோல் நம்ம சேர்த்துருக்கேன். சொரக்காய் தோல் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா வதக்கி விடணும். இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. நான் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு நான் புளி சேர்த்துருக்கேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இந்த ஹீட்லேயே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேவைப்பட்டால் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு அரைக்கிறதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். இது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ துவையல் தாளிக்கிறதுக்கு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சொரக்காய் துவையல் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாப்பாடு கூட சேர்த்து சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். வெறும் ரச சாதம், தயிர் சாதத்துக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒரு சூடான சாதத்துக்கு இந்த துவையலும் கொஞ்சம் நெய்யும் ஊற்றி சாப்பிடும்போது, பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.